Welcome to Money Management channel. மார்க்கெட் நேற்று வந்து ஒரு நல்ல கரெக்ஷனாக பார்த்துச்சு. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் எதுவுமே கிடையாது. மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் டைம்லி கரெக்ஷன் ஆகிருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து லாஸ்ட் 6 மந்த்தாக வந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது, இது எப்போத்தான் வேலை ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொரி போட்டிருக்காரு. டாடா ஸ்டீலை வந்து இப்போ வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் போட்டிருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லேவோட ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட் கம்ப்ளீட் ஆயிருச்சு, இப்போ வந்து நெஸ்லே ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாமான்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அசோக் லைலாண்டை பற்றி இது லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ண முடியுமா, இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 20 ரூபீஸ்க்கு மேலே கரெக்ஷன் ஆயிருச்சு. அதனால யூபிஎலோட பர்ஃபார்மன்ஸ் இந்த இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஏன் வந்து லாஸ்ட் 6 மந்த்தாக வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் நெஸ்லே வந்து இப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ 10 இருந்தது, இப்போ சிங்கிளாக மாற்றிருக்காங்க. அதனால இப்போ 2600 700 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் இல்லை. இப்போ வரப்போகிற குவார்ட்டரில் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. இன்னும் இது எந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆகும், இதை எப்போ கன்சிடர் பண்ணலாங்கிறத இப்போ டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி டாடா ஸ்டீல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த இயர் எக்ஸலண்டா இருக்குங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்போ டாடா ஸ்டீல் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டாடா ஸ்டீலை வந்து லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம்ங்கிறத டிசைட் பண்ணலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் 6 மந்த்தாக ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி லிமிடெடுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு உண்டான மெஜரில் நடந்துட்டு இருக்கு. யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சில நெகட்டிவான நியூஸஸ் இருக்கு. கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, இன்னும் கடன் குறைக்காம இருக்காங்க. அது இல்லாமல் கூடிய சீக்கிரம் வந்து நிஃப்டி 50ல் வந்து இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்துச்சு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎல்ல கொஞ்சம் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாசிட்டிவான நியூஸஸும் இருக்குது. இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இது டீட்டெயிலாகவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி மெர்ஜ் ஆக போகுது, அதுக்குனால என்னென்ன பாசிட்டிவான செயல்லாம் நடக்க போகுதுங்கிறத பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மெர்ஜரை பொறுத்த வரைக்கும் 100 ஐடிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் வந்து கிடைக்க போகுது. இதை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டான வியூ வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லேயே வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஐடிஎஃப்சி லிமிடெடோட மெர்ஜர் ரேஷியோ, ஆர்பிட்ராஜ் டிஃபரன்ஸ் இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆகஸ்டுக்கு முன்னாடியே இந்த 85 ரூபாயில இருந்துச்சு. இப்போ வந்து ஜனவரி மந்த் ஆயிருச்சு, அதே அளவுக்கு ரேட்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம அந்த 80க்கும் 100க்கும் நடுவுலயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிறைய இந்த ஐடிஎஃப்சி ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்க இதை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க இமீடியட்டா ஒரு ஹைக்கை கொடுக்க அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. நீங்க ஓரளவுக்கு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா மற்ற ஸ்டாக்ஸ்ல எல்லாமே வந்து நம்ம எப்படி வாங்கி வச்சுட்டு லாங் டைமுக்கு வெயிட் பண்றோமோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ரேட் கொடுத்தா தான் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னையும் கொடுக்கும். இந்த ஸ்டாக் வந்து இப்போ இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயினான காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் செக்டரில் டாப் லீடிங் பேங்க்ஸ் நிறைய இருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க, இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்காங்க, ஐசிஐசி பேங்க் இருக்காங்க, HDFC பேங்க் இருக்காங்க, கோட்டக் மஹிந்திரா பேங்க் இருக்காங்க. இந்த பேங்கோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 14 இருக்கு. ஸோ இப்போ 14க்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் 14.77 இருக்கு, இண்டஸ்இண்ட் பேங்க் 15.24 இருக்கு, ஐசிஐசி பேங்க் 17.15 இருக்கு, HDFC பேங்க் 18.66 இருக்கு, கோட்டக் 21.13 இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பிஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20.74 இருக்கு. ஸோ இந்த டேபிளை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியரா புரியும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்னு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து 20.74 இருக்கிறதுனால HDFC பேங்க், ஐசிஐசி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதை விட வந்து காஸ்ட்லியா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ ஸ்டேபிளா தான் ட்ரேட் ஆகும். ஐசிஐசி பேங்க், HDFC பேங்க் எல்லாமே அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை விட கிடைக்குது. ஸோ இது ஒரு growth பேங்க்ங்கிறதுனால இந்த அளவுக்கு வேல்யூஷன் வந்து காஸ்ட்லியா இருக்கு.
வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரிமைனிங் டாப் லீடர்ஸாக இருக்கிற ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்கை விட இது காஸ்ட்லியாக இருக்கிறதா இப்போ மெயினான ரீசனாக இருக்குது. ரேட் இன்னும் ஓரளவுக்கே வந்து நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட நல்ல ஒரு ரேலி பேங்க் செக்டரில் கொடுக்குறப்ப தான் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பேங்கிங் செக்டர்லேயே ஹோல்டிங் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்கே கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு growth oriented ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்கை கம்பேர் பண்ணலாம். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் கோட்டக் மஹேந்திராவில் வந்து 26 இருக்குது, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் வந்து 37 இருக்குது, இண்டஸ்இண்ட் பேங்க்கில் 15 இருக்குது, ஆக்சிஸ் பேங்க்கில் 8 இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பேங்காக தான் இருக்குது. நெஸ்லேவோட ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் ஒரு ஷேர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து 10 ஷேர் கொடுத்துருக்காங்க. இப்போ வரப்போகிற ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு எஃப்எம்சிஜி செக்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இதுலேயும் இப்போ வந்து கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வந்து கொஞ்சம் வந்து 280 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி நம்ம யோசித்தோம். அப்படி இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு கரெக்ஷனை தான் பார்த்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே யூஸ் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் வரட்டும், எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு ஒரு கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்லே ஸ்டாக்கு எதனால நம்ம லாங் டைம் ஹோல்ட் பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெஸ்லே ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலான வியூ வேணும் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதர் கம்பெனிஸ் இப்போ பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், கோத்ரேஜ் கன்சூமர், டாடா கன்சூமர் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இதுக்கு காம்படிட்டராக இருக்கிற அதர் கம்பெனிஸ். இதை பொறுத்த வரைக்கும் நெஸ்லேவோட பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 87.32 இருக்குது, பிரிட்டானியாவுக்கு 56 இருக்குது, ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு 59 இருக்கு, கோத்ரேஜுக்கு வந்து 65 இருக்கு, டாடா கன்சூமருக்கு 84 இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் விட பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்லே வந்து 87 இருக்கு. இன்னும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கு. ரேட் கரெக்ஷன் ஆனாலுமே கூட நெஸ்லே ஸ்டாக் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னுமே கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா எபோவ் 50% மேலே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற கம்பெனி, ஸ்ட்ராங்கான கம்பெனி, ஃபியூச்சர் க்ரோத் வந்து நல்லா இருக்கிற கம்பெனி. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெஸ்லேவை கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கெட் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து நெஸ்லேவை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மெட்டல் செக்டர் வந்து ஒரு சைக்ளிக் செக்டர்னு சொல்லுவோம். இதில் லீடிங் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் இருக்கிறாங்க, ஜேஎஸ்டபிள்யூ இருக்கிறாங்க, வேதாந்தா இருக்காங்க, ஜிந்தால் இருக்காங்க, செயில் இருக்காங்க. இந்த மெட்டல் கம்பெனிஸ் எல்லாம் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா மெட்டல் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். சைனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிறைய யூசேஜ் ஆகும். அந்த டைமில் வந்து மெட்டல் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகும். ஏன்னா ரா மெட்டீரியல் இது எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. ரா மெட்டீரியல் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா ஸ்டீலோட ப்ரைஸும் ஜாஸ்தி ஆகும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே வந்து சேல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இப்போ எக்ஸ்போர்ட் டியூட்டி இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டீல் செக்டருக்கு இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டீல் செக்டருக்கு இருக்க பெரிய ப்ராப்ளமே சைனாவில் வந்து அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட் இல்லாதனால அவங்க லோ காஸ்ட்டில் இந்தியாவுக்கு ஸ்டீல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால வந்து இந்தியன் ஸ்டீல் கம்பெனி வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்டீல் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸ்க்கு இந்தியாவில் ரன் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்டர் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் லீடிங் பிளேயராக இருக்குது டாடா ஸ்டீல் தான். டாடா ஸ்டீல்லையும் வந்து நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 சப்சிடரி கம்பெனி இருக்குது. அதில் டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட், டிஆர்எஃப், டின் பிளேட், டாடா மெட்டாலிக் இது எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கு. லிஸ்ட் ஆகாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயரிங் ப்ராடக்ட் லிமிடெட், டாடா ஸ்டீல் மைனிங் லிமிடெட், எஸ்என்டி மைனிங் கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லா கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல்னு ஒரு கம்பெனி கீழே கொண்டுட்டு வர்றாங்க. அப்படி கொண்டுட்டு வர்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். இவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்க்கு உண்டான ரெக்கார்ட் டேட், மெஜர் ரேட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ் அதாவது லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனியில் டாடா மெட்டாலிக் ஆகட்டும், அதே மாதிரி டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்டாக இருக்குது, டிஆர்எஃப் லிமிடெட், டின் பிளேட்டுக்கு இதுக்கு எல்லாமே மெஜர் ரேஷியோ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில கம்பெனியும் மெஜர்
ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து டின் பிளேட்டுக்கு வந்து மெர்ஜர் ரேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இது வந்து ஜனவரி 19 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 டின் பிளேட் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து 33 டாடா ஸ்டீல் ஷேர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ ஃபியூச்சர் கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு இது எல்லாமே மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாங் டேர்முக்கு ஸ்டீல் செக்டர்ல டெஃபினட்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக் தான் வந்து டாடா ஸ்டீல். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் அசோக் லைலாங். அசோக் லைலானை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு. மார்க்கெட்டில் வந்து இவங்க ரெக்கார்ட் ஹை வந்து சேல்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் இருந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்து அசோக் லைலான் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ வந்து பஸ்ஸஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 1650 பஸ்ஸஸ்க்கு மேலே ஆர்டர் கிடைச்சிருக்கு குஜராத் ஸ்டேட்ல இருந்து. ஸோ இந்த நியூஸ் இவங்க நியூ ஆர்டரும் சரி, அதே மாதிரி இது வரைக்கும் இல்லாத ரெக்கார்ட் சேல்ஸும் வந்து இவங்க இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யூபிஎல் பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. இதுக்கு இன்னும் வந்து கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இவங்க கடனை கொஞ்சம் குறைக்காம இருக்கிறாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நியூட்ரலா இருக்கிறதுனால நிப்டி 50ல இருந்து இதை ரிமூவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மார்ச்ல நடக்க போற இண்டெக்ஸ் பேலன்ஸ்ல வந்து மேபி இது வெளியே போகுது அப்படின்னா அப்ப வந்து இது கொஞ்சம் சஃபர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து என்னோட போர்ட்போலியோல பாத்தீங்க அப்படின்னா யூபிஎலோட ஹோல்டிங்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சிருந்தேன். அது இப்ப எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குறைச்சிட்டு டிசம்பர் ஸ்டார்டிங்லயே அந்த நியூஸ் கிடைச்சப்பயே அதுக்கு ஈக்குவலண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா கன்சியூமரும் ஷன்ஃபார்மாவும் அப்ப நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ யூபிஎல் பொறுத்த வரைக்கும் அதன் கடனை கொஞ்சம் குறையணும். அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ்ல வந்து ஏதாச்சும் வந்து ரீஅலாட்மெண்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் சஃபர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் யூபிஎல் வந்து நிப்டி 50ல ரிமூவ் பண்ணாலும் வேற இண்டெக்ஸ்ல வந்து லிஸ்ட் ஆகும். இருந்தாலுமே நிப்டி 50ல இருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து நிறைய ஃபண்ட்ஸ் உள்ள வரும். இது வெளியே போறதுனால அது எல்லாமே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறையறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இவங்க அட்ராக்டிவா கொடுத்து கடனை குறைச்சா தான் வந்து யூபிஎல் ஷேர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இப்ப பார்த்த இந்த 3 ஷேர் அதாவது அசோக் லைலாண்ட் ஆகட்டும், யூபிஎல் ஆகட்டும், டாடா ஸ்டீல் இந்த மூணையுமே வந்து பிஇ ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அசோக் லைலானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் வந்து 52,000 கோடிக்கு மேல இருக்கு. கடன் பாத்தீங்க அப்படின்னா 34,000 கோடிக்கு மேல இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 3.87 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 24.80 இருக்கு. கம்பெனி பிஇ 24.76 இருக்கு. இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அசோக் லைலாண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஈக்குவலண்டா வந்து இவி செக்மெண்ட்ல நிறைய டாப் பிளேயர்ஸா இருக்கிற கம்பெனிஸ், அதாவது இப்போ 4 வீலர் ஆகட்டும் மற்ற அதர் கம்பெனிஸ்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா மோட்டாருக்கு டாடா மோட்டார் டிவிஆருக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மெஜர் ஆர்பிட்ராஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி 2 வீலர்ல வேணும் அப்படின்னா 2 வீலர் 3 வீலர் ஆட்டோ செக்மெண்ட்ல வேணும் அப்படின்னா பஜாஜ் ஆட்டோவை கன்சிடர் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கடன் இல்லாத கம்பெனி நல்ல ஹியூஜான ரிட்டர்ன் கொடுக்க போற கம்பெனியா இந்த மாதிரி கொஞ்சம் மார்க்கெட் லீடிங் கம்பெனியை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுல எல்லா ஒரு போர்ஷன் இருக்கு அப்படின்னா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதை கன்சிடர் பண்றது மெயினான டிராபேக்கை நான் பாக்குறது இந்த கம்பெனியோட கடனை தான் பாக்குறேன். ஸோ கடன் வந்து ஒரு பெரிய மைனஸா தான் இந்த கம்பெனிக்கு இருக்கு. அதே மாதிரி யூபிஎல் பொறுத்த வரைக்கும் கடன் ஜாஸ்தியா இருக்கு. 1.21 இருக்கு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் 42,000 கோடி இருக்கு. கடன் 34,000 கோடி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே சரி அசோக் லைலாண்ட் ஆகட்டும் யூபிஎல் இது ரெண்டுமே கடன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இதை விட பெட்டரான கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்ல இன்னும் நிறைய அவைலபிளா இருக்கு. யூபிஎல் பொறுத்த வரைக்கும் மார்ச் 24ல வந்து இது நிப்டியில இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா, இப்ப கடனை குறைச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து நிப்டி 50ல வந்து ரீடைன் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கன்சிடர் பண்றதை பத்தி டிசைட் பண்ணிக்கலாம். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இதுக்குமே கடன் ஜாஸ்தியா இருக்கு. இருந்தாலுமே டாடா குரூப் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 4 to 5 இயர்ஸ்க்குள்ள வந்து இதோட கடனை எல்லாமே குறைச்சிருவான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் அதாவது இப்ப இந்த மெர்ஜர் ப்ராசஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கடனை குறைக்கிறப்ப இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்து இந்த ரெண்டு ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சரி அதே மாதிரி நெஸ்லேவோ வந்து நல்ல அட்ராக்டிவான ஸ்டாக்ஸ் தான். கொஞ்சம் வந்து வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா இருக்கிறதுனால இப்போதைக்கு டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா அந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப பார்த்திருக்கிற அசோக் லைலாண்ட் யூபிஎல் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே கடன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதோட ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு ஃபியூச்சர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் கடன் இருந்தாலுமே இவங்களோட மேனேஜ்மெண்ட் கொடுத்த டிக்ளரேஷனை நம்பி டெஃபினட்டா வந்து நம்ம லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்.
மெட்டல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் growth நல்லா தான் இருக்க போகுது. ஸோ டாடா ஸ்டீலில் வந்து இப்போ டெஃபினட்டாக வந்து நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ணுங்கள், ஃபியூச்சரில் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்து நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் லம்சம் மோடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டாடா ஸ்டீல் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் தான் இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 56% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.